எலும்பு நரம்பு வலுப்பெற குருபாகம். ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், முழுதாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடிட்டெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டோம், பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது மரச்செக்கு நல்லெண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய், ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இதை பார்த்திங்கன்னா இந்த காஞ்சு போயிருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. பிரண்டை வீட்டில் வளர்த்துனது, இதை பிச்சிருங்க. இந்த காஞ்சு வந்திருக்கிற நரம்பை பிச்சுட்டு மற்றபடி பச்சையாக இருக்கிற நரம்பை அப்படியே பயன்படுத்துங்க. மெல்றதுக்கெல்லாம் கஷ்டம் நினைக்காதீங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம். இந்த நாரெலாம் நிறைய பேர் உரிச்சிட்டு பயன்படுத்துவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கனவுக்கு மட்டும் கட் பண்ணி போடுங்க. மை மாதிரி அரைக்கணும், அதில் தான் இருக்குது அம்மிக்கல்ல. ஓகே, இந்த இலையும் போடணும், இலையும் போடணும், இலையும் போடணும், இலையும் போடணும். ஓகே, இப்படி கை வச்சுக்கலாம், அவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும். மிதமான சூட்டில் இப்போ எத்தனை 1 2 3 4 5 இனுக்கு வந்துருக்கும். மொத்தம் 5 வந்துருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு 5 மினிமம் இருக்கணும். இது வந்து முழுக்க பௌர்ணமாக்காக மட்டுமே. ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் மக்கி இதும்பாங்க, ஸோ அதனால் நம்ம பொறுமையாக வதக்கி கொள்ளலாம். ஓகே, பொதுமையாக வதக்கி கொள்ளலாம். மரச்செக்கு நல்லெண்ணெயில் மட்டும் செய்யுங்க. இப்போ லெக் சேஞ்ச். இந்த கால் மட்டம் நீங்கள் பார்த்துக்கிங்க, அதில் பார்க்க முடியாது லைவ் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த கால் மட்டம், இந்த கால் ஃபிங்கர், என்னுடைய வலது கால் இப்போ ஃபிங்கரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடியது எலும்பு நரம்புக்குங்கிறனால, அதுவும் நரம்பு வலுப்பெறதுக்காக. ஸோ கொஞ்சம் நம்ம ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு பச்சை வாசத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப வதக்கி இதோடைய சத்தை வீணாக்கி விட வேண்டாம். இப்போது வதக்கினது போதுமானது, பார்த்துட்ருக்கீங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. வதக்கினது போதுமானது, பச்சை வாசம் போயிருக்கணும், அதே நேரம் பச்சையாக இருக்கணும். ஸோ இப்போ இதை டெட் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸசைஸை பார்த்துக்குங்க. முட்டி கீழே போயிடுச்சு. ஸோ இனி எல்லாத்தையும் ஒட்டுக்கா வதக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மூட்டு மேலே வந்திருக்கிறது. மறுபடியும் மரச்செக்கு நல்லெண்ணெய் வழக்கம் போல். முதல்ல புளி சுத்தி, நாட்டு ரக புளியை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுற்றி செஞ்சுக்கிறோம். ஸோ மிதமான சூட்டில், கருக வேண்டாம், புளி சுத்தியாகி மட்டும்தான் கிடைக்கணும், கருகக்கூடாது புளி. ஓகே, ஃபைனல் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே அப்படி தான். ஸோ தள்ளி விட்ருங்க. அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன். மறுபடியும் மரச்செக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ பூண்டு நல்லா வதங்கட்டும். மரச்செக்கு நல்லெண்ணெய் எலும்பு நரம்பு வலுப்பெறதற்கு செய்கிறப்போ அதில் மட்டுமே செய்யும். கொஞ்சம் பெருசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சிறுசு பண்ணிக்கங்க, புகை வர விடாதீங்க, சிம்மில் வச்சுக்கங்க. சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசம் போன இதோடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, வரமிளகாயும் போட்டுக்குங்க. வரமிளகாய் போட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. வரமிளகாய் முதல்லையே சுற்றி செய்கிற முறையும் இருக்குது. இங்கே இது கடைசியில் வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்த்துறோம். ஃபைனலாக இன்னி ஒரு இன்க்ரீடியன்ஸ், அவ்வளோதான். சேர்த்து விட்டுட்டீங்க, வேலை முடிஞ்சது. பொறுமையாக நீ வதக்கினா சரி, எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் வதக்கணும். இப்போது போதுமான அளவு உப்பு இருக்குது, கூட முக்கியமான தானியம் இருக்குது. ஓகேங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போது இது வந்து நல்லா வறுபடணும். அப்புறம் ஃபைனலாக நம்ம எதுக்கோட சேர்த்தணும். இப்போ எல்லாம் போட்டோங்களா, இந்த ஆசனத்துலேருந்து மறுபடியும் கீழே
அடுத்து சமணங்காய் கொஞ்சம் பெருசில் வைங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வணங்கட்டும். புகை வரக்கூடாது, வந்ததுன்னா டக்குன்னு சிம்மில் மாற்றிக்கிங்க. இது எல்லாமே பொன் நிறத்துக்கு போகணும். பச்சை வாசம் போய் மட்டும் எடுக்கிறதில்ல, எல்லாமே பொன் நிறத்துக்கு போகணும், புரிந்து கொள்ளுங்கள். பிரண்டை மட்டும்தான் அந்த பச்சை வாசம் போய் அதே மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பொன் நிறத்துக்கு போகணும். மிதமான சூட்டில் மிதமான சூட்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக தக்காளி இப்போ போடுங்க. ரிச் விட்டமின் சி வேணுங்கிறதுக்காகத்தான் தக்காளியை ரொம்ப வதக்கலை, ஃபைனல் லேயராக இதில் கொடுக்குறோம், புரிஞ்சுக்கங்க. அதே இன்னும் பிரண்டையை போட்டதுக்கப்புறம் போட்டிருக்கலாம். ஆனால் தக்காளி நாட்டு ரகம் கிடையாது, ஸோ ஹைப்ரிடு. அதனால் அதை முதல்ல கொஞ்சம் சுத்தி செய்யணும். ஸோ சுத்தி செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிரண்டையை உள்ளே போட்டுருங்க. 5 இனுக்கு பிரண்டையுடைய தலை, நார், வேர், அதாவது சைடில் விடுற வேர் மண்ணுக்கு அடியில் இருக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக இதுதான் மண்ணுக்கு அடியிலையும் விட்டாலும் போகும், அதாவது நட்டை வச்சாலும் போகும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ஃபைனல் வறுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒர்க் அவுட்டுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் நிகழ்ச்சிக்காக இதே பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட்டு எப்படி நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சமைக்கிறதுலையே எப்படி ஒர்க் அவுட்டு நம்மளுக்கு கிடைக்கிது, இனி என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத பாருங்கள். இனி அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அம்மிக்கல் ஆசன குரு வித்தைக்கு போக போகிறோம். தெளிவாக பாருங்கள். மார்னிங் செஷன் நம்ம குரு வைத்திய வாழ்வியல் இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்டை உங்களுக்கு தர்றதுக்கு தகுந்த மாதிரி ஏங்கிளில் இருக்கும். ஸோ இப்போது எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சது. ஆஃப் கரோம், இவ்வளோதாங்க. ஸோ க்ளோஸ், தெளிவாக பார்த்துக்குங்க. பக்குவத்தை பர்ஃபெக்டாக ரெடி. ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இதை நீங்கள் தனியாக பார்க்கலாம், தெரிந்து கொள்ளுங்கள். வேறு லெவலில் எல்லாம் முடிஞ்சதுங்களா? அந்த முக்கியமான தானியம் என்னென்னு தெரிஞ்சதுங்களா? ஸோ க்ளோஸாக பார்த்துங்க. இது இப்போ இருக்கிற உடல் உபாதைக்கு இன்னும் இதே பிரண்டையுடைய வெவ்வேறு ஐட்டங்களை மாற்றி பயன்படுத்தலாம். அதெல்லாம் எப்போ பயன்படுத்துகிறோம், என்னென்ன உடல் உபாதைக்கு பயன்படுத்துகிறோங்கிற அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.